கேமரா திருப்பிங்க. அபயம் அபயம் அதை பற்றிய தெளிவான விளக்கம். பயம் அபயம். பயம் பந்தம், அபயம் மோட்சம். யாக்ஞவல்கியர்கின்ற ஒரு முனிவர் ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் தரார். இப்போ ஜனகர் விளக்கம் தர தர அவருக்கு ஒரே சந்தோஷம். பேர்பட்ட ஞானத்தை தரீங்களே அப்படின்னு, இப்பொழுதே நான் 1000 பசுக்களை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். யாக்ஞர் இரு பொறு, முழு உபதேசம் சொல்லாமல் தட்சிணை வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார், அதான் நான் இப்போ வாங்க மாட்டேன் அப்படின்னு மேலும் அவர் சொல்கிறார். அப்புறம் அவர் ஜனகர் சந்தோஷத்தினால இப்பொழுதே இந்த 1000 பசுவை நான் தந்துடுறேன் அப்படின்றார். நான் வாங்க மாட்டேன், இன்னும் உபதேசம் முடியல அப்படிங்கிறார். கடைசியில் உபதேசம் முடிஞ்சுதுன்னு சொல்லலை. அபயம் வை ஜனக பிராப்யோசி அப்படின்னு சொல்கிறார். ஏ ஜனகா, இப்போ நீ முக்தி அடைந்து விட்டாய், இப்போ நீ தட்சிணை கொடு. அவர் சொல்லலை. அப்போ ஜனகர் சொல்கிறார், நான் என் ராஜ்யத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னார். இப்போ ராஜ்யம் கொடுத்தா கூட நான் மீதி இருக்கிறேன்ல. சொல்கிற ராஜ்யம் என்ன, என்னையே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்துட்டேன்னா ராஜ்யம் கூட வந்துடும் இல்லை. ராஜா வந்திருக்கிறார், பரிவாரமும் வந்திருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ராஜா பரிவாரத்துடன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா வந்திருக்கிறான்னு பரிவாரம் கட்டாயம் அங்கே இருக்கும். மினிஸ்டர் வராருன்னா அங்கே 20 கார் பின்னாடி வரும். அப்படி அவர் சொல்கிறார். இப்போ முக்திக்கு அபயம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ பந்தம் என்ன? பந்தம்னா சம்சாரம்னு படிச்சிருக்கிறோம், சோகம்னு படிச்சிருக்கிறோம். இந்த உபனிஷத்து பிரகதாரண்யம் அதை பயம்னு சொல்லு. ஃபியர் இஸ் த கீ அப்படின்னு ஒரு புக்கு. பயம் தான் சரியான சாவி. லாங் டைம் பேக் அந்த புத்தகம் படித்தேன். ஃபியர் இஸ் த கீ. ஒருத்தனை வழிக்கு கொண்டு வரனா பயம்தான் சரியான வழிங்கிறான். அவன் பயம் வராத வரைக்கும் அவனை பிடிக்க முடியாது. அவன் அகங்காரத்தை அடக்கிறதுக்கு ஒன்று பயம்தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த கதையில் அப்படி சொல்லுது. இப்போ பயம்ங்கிறத சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்ற உளவியல் மேதைகள் இந்த மனிதனுக்கு எல்லா துன்பங்களுக்கும் எங்கேருந்து ஜனிக்குது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு தப்பு பண்ணிடுறார். எல்லாமே ஃபிக்ஸ்டு எமோஷன்ஸ் அப்படிங்கிறார், ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறார். சிறு வயசில் ஃபிக்ஸ் ஆனது அப்படின்னு அவர் சிறு வயதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அப்புறம் எல்லாருமே இந்த காம ரீதியானது, பாலின காம ரீதியானது தான் எல்லாமே பந்தங்கள் உண்டாகுதுன்னா அவருடைய விளக்கம். அதனால் நிறைய பேர் அதை நிராகரம் பண்ணாங்க. எல்லா பந்தங்களுமே காம ரீதியானு எப்படி சொல்ல முடியும்? அது இள வயசில் தான் வரும், குழந்தை பருவத்தில் வராதே. அவர் அதுக்கும் சொல்கிறார். ஏனல் ஸ்டேஜ், ஓரல் ஸ்டேஜ் இதெல்லாம் அப்படி தான் வருது அப்படின்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. அது உளவியல் ரீதியான ஒரு ஜீவத்துவம், பந்தம், அதையெல்லாம் அவங்க பலவிதமாக சொல்கிறாங்க. காமம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பயம்ங்கிறாங்க. எதன் அடிப்படையில் பயம் பந்தம், எதன் அடிப்படையில் அபயம் மோட்சம் அப்படின்னு புரியும். மனிதனுடைய பிரவிற்த்திகள் எல்லாம், தேக பிரவிற்த்தி, மனதில் பிரவிற்த்தி. பிரவிற்த்தினா ஈடுபடுதல், எல்லாம் ஈடுபடுறான். ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்கள் எதில் ஈடுபட்டுருக்குறாங்க அப்படின்னு. இப்போ நாம் எதில் ஈடுபட்டு இருக்கிறோம்? சாஸ்திரம் படிக்கிறதுல ஈடுபட்டு இருக்கோம். தெருவில் போய் நின்னோம்னா ஒவ்வொருத்தரும் ஒன்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பெண்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ஆண்கள் ஒரு காரியத்தில், குழந்தைகள் ஒரு காரியத்தில், வாகன ஓட்டிகள் இப்படின்னு பல பேரும் ஈடுபட்டிருக்காங்க. அது பேர் பிரவிற்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரவிற்த்தி ஏன் வருது? ஏம்மா நீ இந்த மாதிரி இந்த காரியம் செய்கிற அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சது தண்ணி தெளிச்சிட்ருக்குறாங்க. எதுக்குங்க தண்ணி தெளிக்கிறீங்க? இந்த மழை பெஞ்சிருக்குதே அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க,
காலையில் மாலையில் தண்ணி தெளிக்கிறது நம்முடைய சம்பிரதாயம் இல்லையா? ஏன் தெளிக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அது தெளிக்காமல் விட்டால் ஒரு குற்றம் செய்த மாதிரி ஒரு பயம் வருது. ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளேயும் ரகசியமாக ஒரு பயம் இருக்குதை பார்க்க. ஆசைகளுக்கு பின்னாடி பயம் இருக்குது, கோபத்துக்கு பின்னாடி பயம் இருக்குது, பொறாமைக்கு பின்னாடி பயம் இருக்குது. பொறாமைக்கு பின்னாடி எப்படி பயம் இருக்குது? ஏன் பொறாமை வருது? இவன் என்னோட பெரியவாளாயிடும்னு பயம், பொறாமை. ஆசைக்கு ஏன் வருது? எனக்கு இது இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு பயம். இந்த பொருள் இல்லாமல் போனால் எனக்கு ஒரு பயம். கோபத்துக்கு பின்னாடி எனக்கு இந்த ஆசைப்பட்ட பொருள் அடைவிடாமல் செய்கிறாங்களே இன்னும் ஒரு பயம். இவன் தடுத்துடுவானோ, இது கிடைக்காம போயிடுமோ, இந்த பொருள் இல்லையே, இது இருந்தால் தானே நான் நிறைவு, இல்லைன்னா எனக்கு ஒரு பயம். எல்லாமே பயங்கிற ஒரு உணர்வு கோபமாகவும் ஆசையாகவும் பொறாமையாகவும் பழி வாங்குவதாகவும் இது எத்தனை விதமான உணர்வுகளுக்கெல்லாம் பயம்தான் காரணமாக இருக்குது. ஏதோ ஒரு ரூட்டு பயத்தில் தான் போய் நிற்குது. எல்லாத்திலும் மேலான பயம் உயிர் பயம். இல்லை சார், எனக்கு உயிர் மேலே பயமே கிடையாது சார். ஆனால் மானத்தில் பயம். ஏன் உயிர் மேலே பயம்னு சொன்னால் என்னை கேவலமாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு வாயில் சொல்கிறாரு. எனக்கு உயிரை பற்றியெல்லாம் பயம் இல்லை. அப்புறம் எதுக்கு தான் பயம்னு? பணம் இல்லாமல் போயிடுமோ, புகழ் இல்லாமல் போயிடுமோ, என்னுடைய கீர்த்திக்கு அபகீர்த்தி வந்துடுமோ, என்னை யாராவது தாழ்த்தி மதிப்பிட்டுடுவாங்களோ, நான் உயிருக்கு பயந்தவன்னு சொன்னால் இவங்களெல்லாம் சிரிச்சிடுவாங்களோ, பயந்தாங்குழின்னு வாங்களோ, அதுக்கு பயம். பய உணர்வு தான் ஒருத்தனுக்கு பவத்தில் கொண்டு போகுது. எல்லாருடைய பிரவൃத்தியுமே பயம்தான். பசி வந்துடுமோங்கிற பயம், தண்ணி பற்றாக்குறை வந்துடுமோன்னு பயம், நோய் வந்துடுமோங்கிற பயம், இன்பம் வராமல் போயிடுமோன்னு ஒரு பயம், பகைவர்கள் வந்துடுவாங்களோன்னு ஒரு பயம். எல்லாத்தையும் பயம் பயம் பயம். யாரோ ஒரு கதையில் பயம் பயம் பயம்னு ஒரு சிலோன் பாஷையில் ஒருத்தன் சொல்லுவான். அது கேமரா சுத்துன்னு சொல்லி நமக்கு தலைவலி வந்துடுது. அப்படி பயம். அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். பயம் எத்தனை விதமாக இருக்குது. அபயம்தான் மோட்சம், பயமற்ற நிலை. சரீரத்துக்கு பயம் இருக்கும் இல்லையா? என்ன பயம்? வயோதிகம். சாவை பற்றி பயம் இல்லை சார், நோய் தான் சார் பயம். செத்தா எனக்கு இல்லை பிரச்சனை இல்லை. ஆனால் வாழும்போது நோய் இருக்கக்கூடாது, நோய் இல்லாமல் வாழணும். நோய் வந்துடுமோன்ற ஒரு பயம். அதுக்காக ஆரோக்கியமாக ஃபிட்னஸ் சென்டருங்க, யோகா சாலைகள், அப்புறம் புரோட்டீன் இருக்குதான்னு உணவெல்லாம் சௌகரித்து பார்த்து இதெல்லாம் நம்ம செய்யறது காரணம் பயம்தான். சரீரத்தினால பயம். சரீரத்தினால உடைமைகள் மீது ஒரு பயம் உண்டாகுது. சரீரம்னாக்கா அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு பயம் வருது. அது சரியாக ஃபிட்டிங் தைக்கலைன்னா ஒரு கோபம். எல்லாமே பயப்படுறாங்க. இந்த டைலர் கரெக்டாக தைச்சிடுவாரோ, பயமாக இருக்குதே அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தில் பயம் இருக்குதை பார்க்குறோம். லிபரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்தி நிலை வரும் பொழுது அவன் எது குறித்தும் பயப்படுறதில்லை. சரீரம், சரீர வியாதிகள், மனசுக்கு வருகின்ற வலி, புகழுக்கு வருகின்ற அபகீர்த்தி, அப்புறம் அறிவுக்கு வருகின்ற சோதனை. என்னுடைய பாண்டித்யத்தை, என்னுடைய அறிவை ஒருத்தன் குறை சொல்லிடுறாங்க. நான் எழுதின புக்கில் இவ்வளோ மிஸ்டேக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டான். நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு படம் எடுத்தேன், இந்த படம் மோசம் அப்படின்னு விமர்சனம் எழுதுகிறாங்க. இப்படியெல்லாம் விமர்சனத்தை பார்த்தாலே பயந்துடுறாங்க. விமர்சனம் பண்ணிவிடுவாங்களோன்னு இவங்க பேசாமலே இருக்கிறாங்க. பொது மேடையில் பேசுங்கன்னா யாராவது விமர்சனம் பண்ணிடுவாங்களே அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ பயம் எப்பொழுதும் எந்த மேடையிலும் எதையும் உன்னால் உண்மையை சொல்ல முடியும்னா அப்போ நீ அபயத்தில் இருக்கிறாங்க. அது மோட்சத்தில் தான் வரும். அப்போ கூட பயம் இல்லாமல் பேசணும். உன்னுடைய சப்ஜெக்டில் மட்டும்தான் பேச முடியும். இன்னொருத்தர் சப்ஜெக்டில் பேச பயம் வந்துடும். இப்படி இப்போ பயம்தான் எல்லா விதமான மூல காரணமும் சம்சாரத்துக்கு. இப்போ பயம் நீக்கிறது எப்படின்னா, பயத்தை பொருள் வாங்கியோ, புகழ் வாங்கியோ, உரங்களை சேர்த்தோ, கடினமான காம்பினேஷன் லாக் இருக்கிற பூட்டு போட்டோ நீக்கிக்கிறது உதவாது. ஞானத்தினால தான் அபயம் கிடைக்கும். ஏன்னா யாக்ஞவல்கியர் ஞானத்தை தான் கொடுத்தார், ஆத்மாவை அவருக்கு போதித்தார்.
இனிமேல் உனக்கு பயமே இல்லைடா, ஏன்னா நீ ஆத்மா, இரண்டற்ற ஆத்மா, உனக்கு தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். வேறு கேள்வி கேளுங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போயும் நிறைய பேர் யங் பீப்புள்ஸ் வந்து ஓல்டு பீப்புள்ஸ் ஆல்சோ அதை வந்து ஒரு மிஸ்டேக்கான கண்ணோட்டத்தில் எல்லாமே பார்க்குறாங்க. தகுதி உள்ளது தான் முன்னேறும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே தகுதி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். டார்வினிசம் அப்படின்னு ஒரு கோட்பாடு டார்வின் முன்மொழிந்ததுனால அவருடைய கோட்பாடில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டார்வின் அப்படி சொல்லலை, நேச்சுரல் செலெக்ஷன் தான் சொல்கிறார். இயற்கை தேர்வு செய்து எதை தேர்வு செய்யும்? எது இந்த இயற்கையில் வாழ்கின்ற, இயற்கைன்றது ஒரு ஒட்டுமொத்த ஜகத்து, அதுதான் அது உள்ளே இருக்கிற உயிர்களை தேர்வு செய்யுது. ஒரு காடு தான் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்களை தேர்வு செய்யுது. மரங்களால் ஆனதான காடு. இப்போ மரக்கூட்டங்கள் ஒரு தனி மரத்தை தேர்வு பண்ணுது, அங்கே இருக்கின்ற பட்சிகள் பூச்சிகள். அப்போ ஒரு காடை வந்து நம்ம நேச்சர்னு வச்சுட்டோமே, அங்கே மழை இருக்குது, வறட்சி வருது, வெயில் இருக்குது, அதிக வெப்பமான ஹியூமிடிட்டி, ஈரப்பதனோடு வந்து வெப்பம் இருக்கிறது, உணவு பற்றாக்குறது, ப்ரிடேட்டர்ஸ் நிறைய இருக்குது, அடித்து கொள்றதுக்கு மிருகங்களாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு அணில் குட்டி அது எப்படி வாழும்? அது ஒரு 100 அணில் அங்கே இருக்குது. அந்த 100 அணிலுமே அந்த காட்டில் சர்வே ஆகிடுமா? 100 அணிலுக்கு வேண்டிய உணவு அங்கே இருக்குதா? இருந்ததுன்னா வச்சுங்க, இருந்துடும். ஒருவேளை உணவு பற்றாக்குறை வந்ததுன்னா அணில்களுடைய எண்ணிக்கை 100க்கு மேலே 2 லட்சம் ஆகிடுச்சுன்னு வைங்க. அங்கே ஒவ்வொரு இருக்கிற மரங்களில் கொட்டைங்களுக்கு பஞ்சமாயிடும் இல்லை? அப்போ யார் வந்து இதில் செலக்ட் ஆவாங்க? எந்த அணில் சாதுரியமாக வேகமாக மரங்கள் ஏறி அந்த கொட்டையை அதுக்கு முந்தி பறிக்குதோ அதுதானே சர்வைவ் ஆகும். இது முடியாதது போயிடும் இல்லை? இப்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு வருது இல்லை? இந்த ஃபிட்டஸ்ட்டுங்கிறத ஃபிட்னஸை யார் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இயற்கை தானே தருது. அதனால் அவர் சொல்கிறார், இயற்கை தான் ஒரு உயிரினம் வாழ்வதற்கு தகுதியுடையதா என்பதை அது சோதிக்குது அப்படின்னு அவர் சொல்லி ஒன்று சொன்னார். நேச்சுரல் செலெக்ஷனுக்கு அது ஒரு காரணங்கிறார். அப்போ இயற்கை வந்து அணில் கூட்டத்தில் ஒரு 100 மட்டும் செலக்ட் பண்ணுது, மீதி எல்லாம் தானாகவே அடுத்த சந்ததி இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த 100க்கு மட்டும்தான் ஆண் பெண் உறவு பெற்று குட்டிகளை எண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது, மீதிகளுக்கு வாழறதுக்கே தகுதி இல்லாமல் போயிடுச்சு. சில பேருக்கு வாழ தகுதி இருக்கும், ஆனால் நிவர்த்தி பண்ணாது, மலடாக இருக்கலாம். அப்போ அது வந்து செக்ஷுவல் செலெக்ஷனுங்கிறார். நேச்சுரல் செலெக்ஷன் மாதிரியே செக்ஷுவல் செலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பிற்காலத்தில் டார்வின் அதை சொல்கிறார். ஆனால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை. அவருக்கு பின்னாடி இருந்த அவருடைய சீடர்கள், அவர் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருந்தவர்கள், அவங்க தான் அதில் பயன்படுத்துகிறாங்க. இதை சரியாகவே புரிஞ்சு கொள்ளாமல் ஹக்ஸ்லி போன்றவங்க அது திருச்சி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வல்லவன் வெல்வான், வல்லவனுக்கு தான் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு. உண்மையில் பார்க்க போனால் தேனீக்கள் இத்தனை வருஷங்களும் வெற்றிகரமாக இந்த பூமியில் வாழுது. எறும்புகள் அற்ப ஜீவராசிகள், அதுங்க நம்மளை விட 450 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழுது. நாம் 2 மில்லியனுக்கு முன்னாடி தான் இருந்தோம். அது 450 மில்லியன் வருஷமாக இந்த எறும்புகள் இருக்குது. எத்தனை எறும்புகள் இருக்குது? 400-500 வகையான எறும்புகள் இருக்குதுன்னு சொல்கிறார். அது எறும்புகளை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் வில்சன் பேர். நீங்கள் அவர் புக் எழுதியிருக்கிறார், ஆன்சன் வில்சன், E.T. வில்சன். அவர் சொல்கிறாரு, இந்த எறும்புகள் இவ்வளோ காலம் இருக்கிறது காரணமே கூட்டுறவு வாழ்க்கை தான், தொழில் பங்கீடு, வர்ணம் இருக்குதாங்க. அறிவாளி, உழைப்பாளி, நிர்வாகி, உற்பத்தியாளன், இந்த 4 பேர் அங்கே இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வருகிறது. இப்போ மனித சமுதாயம் இருக்குன்னா இந்த மாதிரி அறிவாளியும் உழைப்பாளியும் நிர்வாகியும் உற்பத்தியாளனும் இருந்தால் தான் ஒரு நாடு இருக்கும். ஒரு நாடு முழுக்க வெறும் போகியாக இருந்தாக்கா
சவுதி போன்ற கல்ஃப் கண்ட்ரிலெல்லாம் அனுபவிக்கிறவன் தான் இருக்கிறான். உற்பத்தி பண்ண எங்கே இருக்குதாங்க? யாருங்க உழைக்கிறான்? எல்லாம் பூமியிலேருந்து வரதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த நாடு எத்தனை நாளைக்கு இருக்கும்? எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அது பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஏற்கனவே டெசர்ட்டு, இனிமேல் டெசர்ட் ஆகிடும் ஒரு நாடு. அதனால தான் வந்து பல நாட்டிலேருந்து அறிவாளியை கூட்டிகிட்டு வரான். இங்கே எல்லாரும் துபாய் போன்ற இடத்துல போய் வேலை செய்கிறாங்கன்னா அந்த ஊருக்காரனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் எல்லாமே போகி தான். அவன் உற்பத்தியாளனும் இல்லை, அறிவாளியும் இல்லை, அவன் நிர்வாகியும் இல்லை. பணம் இருக்குது, நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு MBA ஆளு கொண்டு வந்துடுறான். பாடனுக்கு யூனிவர்சிட்டி வச்சு அவங்க பசங்க படிக்கிறதுக்கு டீச்சர் இங்கேருந்து தான் போகிறாங்க. அப்புறம் உற்பத்தி ஏதாவது பண்ணணும்னா அவன் உழைப்பாளிகள் இங்கேருந்து தான் போகிறாங்க. அந்த நாடு எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாடு நிற்கணும்னா இந்த சமுதாயம் ஏன் ஆன்ஸ் வந்து இவ்வளோ வெற்றிக்கிறதுனா, அங்கே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்ற கணக்குப்படி பார்த்தோம்னா சில எறும்புகளுக்கு வந்து வாழ தகுதி இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுங்க கொல்றதில்லை, அதை காப்பாற்றுது. எறும்புகள் செத்து போனால் கூட அதை எடுத்துட்டு அது போயிடுதுங்க. செத்து போன எறும்பை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கு ஒரு பரியல் பண்ணுது, அதை வந்து பதம் பண்ணுதுங்க. லட்சக்கணக்கான எறும்புகள் ஒரு இடத்துல வாழுது. அது அத்தனையும் மலம் போகும் இல்லை, யூரின் போகும் இல்லை, ஏதாவது துர்நாட்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ ஒரு சுத்தமாக வச்சிருக்குது பாருங்கள். 450 மில்லியன் வருஷமாக தேர்வு பண்ணது எறும்பு அல்ல, எறும்பு கூட்டத்தை. எறும்பு கூட்டம் தான் இங்கே செலக்ட் ஆகிருக்குது. அங்கே தனி மனித எறும்பு, தனி எறும்புகளை யாரும் செலக்ட் பண்ணவே இல்லை. இப்படி பாருங்கள். இப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறத விட சர்வைவலுங்கிறது ஒரு தனி மனித ஜீவன் அல்ல. அவன் கூட்டத்தில் இருந்தான்னா அந்த கூட்டம் சர்வைவ் ஆகும். தனி பலத்தை விட கூட்டு பலம் அதிகம். ஒரு குச்சியை உடைச்சிடலாம், 4 குச்சி அதே மாதிரி மெல்லிசான குச்சியை சேர்த்து கொடுத்தா உடைக்க முடியாது. எப்படி அந்த 4 குச்சிக்கும் ஒவ்வொரு குச்சிக்கும் இல்லாத பலம் 4 சேரும்போது வருதே? ஒவ்வொரு குச்சிக்கும் வீக்னஸ் தானே. இப்போ 4 குச்சியை தான் 4 வீக்னஸ் தானே? இல்லையே, பலமாக இருக்குது. இதையும் டார்வின் அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் இந்த வியாபாரிகளெல்லாம் இப்படி தான் சொல்லித்தராங்க, நாமெல்லாம் பிழைச்சி கற்றுக்கணும். இயற்கையே அப்படி தான் அடித்து நொறுக்கிடு. ஜெயிச்சிடணும்னா அவனு பலசாலி, பலவான் வெல்லுவான். இந்த பிழைக்க வழி இல்லாதவங்கள நம்ம எதுக்க வச்சு காப்பாற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த டார்வினிசம் வந்த உடனே ஹெகல் போன்றவங்களுடைய ப்ரொக்ளமேஷன், அதுக்கு பின்னாடி வந்தவர்களெல்லாம் ஒரு 2 செக்டாக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ஜெர்மனில் இருக்கவங்களாம் என்ன நினச்சாங்க, ஒரு கூட்டுப்பாடு சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு மனிதர்கள் இந்த உலகத்தை பயன்படுத்தணும், அதனால் மனநோயாளிகள், குருடு நொண்டி போன்றது, இனவருத்தி செய்ய முடியாதது, அறிவு மந்தவங்களெல்லாம் நம்ம நீக்கிடலாம், அவங்கள ஏதோ ஒரு வகையில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், நம்ம ஒரு நாட்டை வந்து செலெக்ஷன் பண்ணுவோம், இயற்கை செலெக்ஷன் பண்ணுற மாதிரி நாமளே செலெக்ஷன் பண்ணுவோம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஐடி ஐக்யூ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்கு இந்த நோயாளியெல்லாம் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற செலவை நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், நோயாளிகளை கொண்டுடு அப்படின்ட்டாங்க. அது பேர் யூஜெனிக்ஸ்ன்னு பேர். யூஜெனிக்ஸ்ன்ற ஒரு கொள்கை வந்து இந்த போன நூற்றாண்டு துவக்கத்தில் 19th century பிகினிங்கில் ஜெர்மனி போன்ற இடத்துலலாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட இதுக்கு ஒத்து ஊதிட்டாங்க. பெரிய பெரிய போயட்ஸு, அன்பை கருணையும் போதித்தவங்க கூட இது நியாயம்னு பேசிட்டாங்க. அதெல்லாம் அறியாமையில் அவங்க செய்துட்டாங்க. இப்போ நாம் சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும்? கூட்டுறவு தான். கூட்டுறவுங்கிறது எப்படி? வர்ணாசிரம தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஒருத்தனால் எல்லாமே செய்ய முடியாது. ஒருத்தனே உற்பத்தியாளன், ஒருத்தனே அறிவாளி, ஒருத்தனே நிர்வாகி இருக்க முடியுமா? ஒரு நாடு முழுக்க அறிவாளியாக இருந்ததுன்னா யார் அவனுக்கு சோறு போடுவாங்க? ஒரு நாடு முழுக்க விவசாயம் இருந்ததுன்னா அவனுக்கு தண்ணீர் கொடுக்குறதும், ரோடு கொடுக்குறதும், வியாபாரம் பண்ணுறதும், விற்று கொடுக்கறதுக்கும் ஆள் வேணும் இல்லை, வைசியன் வேணும் இல்லை. இவன் உற்பத்தி வச்சு சும்மா உட்காந்துட்டு இருப்பான். வைசியன் இருந்தால் தான் இவனை கொள்முதல் வாங்கி இன்னொரு வீட்டில் ஒரு நாடு கடந்து போய் விற்றுட்டு இவனுக்கு செல்வத்தை கொண்டாந்து கொடுப்பான். இது ஒரு நாட்டுக்கு இது வேணுங்க. என்னமோ வர்ணம்ங்கிறதெல்லாம் ஜாதி வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இந்த வர்ண ஆசிரம தர்மம் இருக்குதோ அதுதான் ஃபிட்டஸ்ட். சமுதாயமே ஃபிட்டஸ்ட் ஆகுது.
சமுதாயமே ஃபிட்டஸ்ட் ஆச்சுன்னா இந்த உலகமும் ஃபிட் ஆகிடும். இந்த நோயாளியான ஒரு சமுதாயம் இருந்ததுன்னா இயற்கையை அழிக்கும் இல்லையா? நோயாளியான சமுதாயம் இப்போ நோய்வாய்ப்பட்ட சமுதாயமாக நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இப்போது எல்லாரும் மனநோயில் இருக்கிறாங்க, குடி போதையில் அடிமையாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் 50% ஆண்கள் குடிக்கிறாங்க. வேறு உற்பத்தியாளரே இல்லை. அறிவை தொலைச்சிட்டாங்க, வியாபாரத்தை தொலைச்சிட்டாங்க, குடும்பத்தை. சிக் கண்ட்ரி நம்முடைய நாடு இப்போ வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு. அது திருத்தத்துக்கு நமக்கு சனாதன தர்மம் ஒன்று தாங்க வைக்கும். அதுதான் இத்தனை வருஷம் மனிதனை காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு வந்துருக்கு. மனிதனுக்கு இப்போ அழிவு பாதையில் போகுதுன்னா அணுகுண்டாலேயோ விஞ்ஞானத்தினாலேயும் கிடையாது. இந்த சனாதனத்துக்கு எதிர்ப்பு தெரிகின்ற எண்ணங்கள் தான். அந்த எண்ணத்தை அவங்க கைவிடட்டும். சனாதனத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம். டார்வின் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலை. சரிங்க, வேற கேள்வி. அது அதிகாரி சமதமாதி சர்க்கம். அது பாருங்க, அகிம்சை தானுங்க மோட்சமே. ஒரு சன்னியாசி எடுத்துக்கின்ற ஒரு வாக்குறுதி, உறுதிமொழி என்னங்க? சந்நியாசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு யாரும் எந்த உயிருக்கும் தேவர்களும் கூட என்னால் உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னால் உனக்கு பயம் வரக்கூடாது. அகிம்சை தான் ஒரு சன்னியாசியினுடைய உயர்ந்த குணம், ஞானியினுடைய உயர்ந்த லட்சணம். ஞானி லட்சணம் என்னென்னா அவன் அகிம்சை, அவன் பரமாத்மா, அவன் பரமஹம்சன், அவன் மகராஜ். மகாராஜா எப்படி இருப்பான்? யார் மேலே அது பொறாமப்படுவானா? மகாராஜுங்க. எல்லாரும் ஒரு குடிமக்கள். அவருக்கு குடிமக்கள் கூட வேறுபாடே தெரியாது. குடிமக்கள் நன்மை கருதி தீயவர்களை அவர் தண்டிப்பார். அவ்வளோதான் செய்வார். அதுதான் மகராஜ். மோட்சங்கிறது அதுக்கும் ஒரு ஃபிட்னஸ் தேவைப்படுது. அந்த ஃபிட்னஸ்ஸு உலகத்தில் இருக்கிற ஃபிட்னஸ் இல்லை. இது மோட்ச ஃபிட்னஸ் வேறு. அந்த உலகத்தில் இருக்கிற ஃபிட்னஸ்க்கு அவன் அன்ஃபிட். எவன் வரும் விவேகம் வைராக்கியம் சமதமாதி சட்டம் வந்திருக்கானோ அவன் உலகத்தில் இருக்க முடியாது. அவன் பிரம்மமாக இருக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறான். பல நேரத்தில் இது இப்படிலாம் இருந்தால் உலகத்தில் இருக்க தகுதி இருக்காதுப்பா, நீ இப்படிலாம் பிழைக்க முடியாதுங்கிறாங்க. அது டார்வினிசம். இது வேற. இது இந்துவிசம். யஜ்ஞங்கள் செய்யறதுக்கு அங்க இறைவனே அங்க இல்லைன்னு எப்படி அப்புறம் எதற்காக அவங்க செஞ்சிருப்பாங்க? யாருமா? நீங்க பூர்வபாகத்துல சொல்லுங்க. பூர்வ மீமாம்சங்களா? அதுல சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, யஜ்ஞங்கள் செய்யறதுக்கு அவங்க இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது எப்படி? அப்புறம் யாருக்காக யஜ்ஞங்கள் செய்தால் அதை பலன் தருவதுக்கு இறைவனுக்கு அவசியம் இல்லை. யஜ்ஞமே கொடுத்துரும். நீங்கள் கை தட்டினா சவுண்டு வர்றதுக்கு இறைவன் எதுக்கு வேணும்? இந்த செயலே பலனை கொடுக்குது இல்லை? தேவதைகளை நோக்கி செய்கிறாங்க. அவங்க பிரம்மங்கிறதோ அந்த பரமாத்மாங்கிறதோ அவங்க ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. பரமாத்மாவில் அறியறதுனால தான் மோட்சங்கிறாங்கல்ல, அதை ஒத்துக்கிறது இல்லை. கர்மத்திலே அவனுக்கு கிடைக்கும்போது பரமாத்மா எங்கே வராரு? அவர் வெறும் ஒரு சாட்சி தானே. நீங்கள் தான் அவர் நிர்குணங்கிறீங்க, அவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருங்கிறாரு. ஒன்றுமே இல்லாதார். அவரை போய் அறிஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கர்மத்தினால் வரணும் அப்படி ஒரு தாத்பரியம் இருந்தாலும் அவங்க பரமேஸ்வரன் என்பவரை கர்மங்களே நமக்கு மோட்சம் கொடுக்கும். பரமேஸ்வரனா சிருஷ்டி சிதி லயம்லாம் பண்ணிக்கிட்டோம். மோட்சம் கொடுக்கறது அவர் எனக்கு வேண்டாம். அப்படி சமயம் அந்த பஜகோவிந்தத்தில் நம்ம இந்த காண்டல் கருதல் பற்றி சொன்னீங்க. இந்த கருதலுங்கிறது நம்மளுக்கு எல்லாம் மீறி போயிட்டே இருக்கு. அதாவது காண்டலுக்கு முன்னாடியே கருதல் நிறையா வந்துடுது. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த பதில் சொல்லணும், இப்படி சொல்லணும்னு சொல்லி போட்டால் அதை பற்றி நிறைய சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. அந்த கருதல் அப்படிங்கிறத அதை அழிக்கிறக்கோ அல்லது குறைக்கிறக்கோ என்ன மாதிரியான உபாசனை? அதனுடைய தோஷத்தை நம்ம முதல்ல சிந்திக்கணும். காண்டல்னால எந்த வித தோஷமும் இல்லை. கண்ணு பார்த்துட்டதுனால அதனால எந்த குறையும் இல்லை. காது ஒன்று கேட்டுறதுனால எந்த குறையும் இல்லை. அதுக்காக காதெல்லாம் பொத்திக்கணும்லாம் கேட்க வேண்டாம். சில பேர் சிவ 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 அப்படின்னு காதை பொத்திக்குவாங்க. கண்கள் தன் வேலையை அது ஒரு கேமரா, காது ஒரு மைக்கு, அவ்வளவுதான்.
இந்த ஞானேந்திரியங்களை நம்ம எந்த விதமான அது பிரமாணங்கள் அது கொடுக்குது, அவ்வளவுதான். அதன் அடிப்படையில் நம்ம கருத்து உண்டாக்குறோம் பாருங்க. பிரமாணம் வந்து அறிவில்லை, அது அறிவிக்குது, அவ்வளவுதான். ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம தானே கருதணும். கண் வந்து காணல் நீரை காட்டி கொடுத்துருச்சு, அது உண்மையை தான் சொல்லுது. ஆனால் அது உண்மையான தண்ணி தானாங்கிறது உன்னுடைய கருத்து தானே நிச்சயிக்கணும். இப்போ பிரமாணத்தை கருத்து தான் வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லுது. இப்போ பிரமாணம் வந்து அறிவை தான் உண்டாக்கும். அந்த அறிவு உண்மையாக பொய்யா, நான் இதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் சார் அப்படின்ற, அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம தான் அதை சோதிக்கணும். இப்போ சயின்டிஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, அது உண்மையாக பொய்யாங்கிறது அவர் வந்து உண்மைன்னு சொல்லலாம். நாம் மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவர் சொல்லுறது பொய் சார், இல்லை அந்த மருந்து வேலை செய்யலை, அவர் செய்த இடத்துல அது வேலை செய்திருக்குது. நீங்கள் என்ன பிரமாணம் யூஸ் பண்ண, நான் இந்த எலிகளுக்கு வச்சு இதெல்லாம் செய்தேன் சார், சரி நீங்கள் இதை வச்சு செய்து பாருங்கள் அப்படின்னா அதில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ பிரமாணங்கள் வந்து அறிவை தரும், ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறது பிரமாணத்தை வச்சுக்க முடியாது. இப்போ என்ன கேட்டோம்னா இந்த கருதல் தான் ஒரு பிரமாணத்தை உண்மையா பொய்யான்னு கருதி தான் நம்ம உண்டாக்கணும். அந்த கருதலில் நாம் வந்து 100% உண்மையாக இருக்க முடியுமா? நம்ம விசாரணை பண்ணி விவேகியாக இருந்தோம்னா இந்த பிரமாணத்தை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பிரமாணம் ஒருத்தரை காட்டுது. தேவதத்தன் முன்னாடி விஷ்ணுதத்தன் வந்து நிற்கிறான். இவனை வந்து பார்த்துட்டான், விஷ்ணுதத்தன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் கருத்து உண்டாகுது, இவன் எதுக்கு இங்கே நேரத்துக்கு வந்திருக்கிறான்? யூஸ்வலாக காலையில் தான் வந்துட்டு போவான். இவன் 7:30 மணிக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கிறான்னா குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையா, ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இது, முகத்தில் ஒரு சோறு வருது, லைட்டுக்கு சரியாக படலை, இவன் முகத்தில் பார்த்தா சுருக்கு இருக்கிற மாதிரியும் அவன் அழுதுட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் சொல்லுது. இந்த பிரமாணத்தை வந்து தப்பாக பயன்படுத்துகிறான். இப்போ இவன் கருதின உடனே நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியா தட்டி கழிச்சிடலாம், இந்நேரத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி, அவசரமாக வெளியே போயிருக்குது விஷ்ணுதத்தன், நம்ம நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறான்ல, அது காண்டலை மீறி ஒரு கருதல் வந்துடுது. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டலுக்கு பிறகு கூட கருத்து இல்லை, கருத்துலேயே பார்க்கறது, அதான் ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிறாங்க. ப்ரிஜுடிஸ்னால் முன்கருத்து, பின்கருத்தே பொய், இல்லை முன்கருத்து வேறு, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ப்ரிஜுடைஸ் அப்படிங்கிறாங்க. ப்ரிஜுடைஸ்னால் ஜட்ஜ்மெண்ட், முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணிடுறது. இவன் கெட்டவன், இவன் வந்து கடன் கேட்க வந்திருக்கிறான், இவன் புகார் சொல்ல வந்திருக்கிறான், என்னை தாக்க வந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க பேச்சில் வந்து சொல்கிற உண்மையை கூட நம்ம கருத்தாலேயே அது பொய்ன்னு நம்ம நினைக்கிறோம். அவன் உண்மையை கூட சொல்லலாம். சில சமயம் நம்ம தப்பு கருத்துனால பொய்யை வந்து உண்மையை நினச்சிக்குவோம். அதனால் நாம் என்ன சொல்கிறோம், காண்டல் இருக்கட்டும், கருதுதல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு இதெல்லாம்? முக்தி இருக்கிறவனுக்கு, முக்தி வேண்டுபவனுக்கு, முமுட்சுக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம். வரவும் போகிறவனுக்கெல்லாம் அதை சொல்லிகிட்டு இருக்க மாட்டான். அவன் ஏற்கனவே என்ன பார்த்த உடனே அவன் ஒரு கருதல் வச்சுடுவான், இவன் தானே நம்மளை இப்படி பேசிடுவான். இந்த உபதேசம் வந்து முக்தியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பான் ஒரு ஜீவன் முக்தன், அவனை எல்லாரையும் பார்ப்பான், அவனுக்கு எல்லாரும் வித்தியாசமும் தெரியும். 7 மணிக்கு விஷ்ணுதத்தன் வந்திருக்கிறான் அப்படின்றதும் தெரியுது. ஆனால் முன்கூட்டியே அவன் வந்து இப்படின்னு முடிவு செய்ய மாட்டான். அவனை பேச விடுவான், அப்புறம் உண்மையை சொல்லுவான். அப்புறம் தான் தெரியுது இவன் தொலைச்சி போன செல்ஃபோனை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறான், நல்லது தான் வந்திருக்கிறான். அப்போ தெய்வமாக பார்ப்பான். அப்போ அவனுக்கு இந்த கருதுதல் கஷ்டமாக தானே இருக்குது. இதுக்கு என்ன தான் செய்யணும்? இந்த கருத்து ப்ரிஜுடைஸ் உண்டாக்குறதுக்கு என்ன? நிறைய பேர் இங்கிலீஷ்லாம் சொல்லுவாங்க, டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல், டோன்ட் ஜட்ஜ் மீ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது பேர் சப்ஜெக்டிவ் விஷன்னு பேர். அகவயமாக உலகத்தை பார்த்தல். அகவயம்னா தன் மனசில் இருக்கிற கோபத்தினால உலகத்தை பார்த்தா கோபத்தை கொண்டு போய் உலகத்தில் சுமத்திடுறோம், அத்தியாசம் பண்ணிடுறோம். பயத்தினால பார்த்தோம்னா உலகம் பயப்படுற மாதிரி தெரியுது. நல்லவனாக இருக்கும்போது உலகமெல்லாம் நல்லவனாக தெரியுது. எப்படி அர்ஜுனனுக்கு தர்மனுக்கு எல்லாமே நல்லவர்கள்னு சொன்னாங்க, ஒரு தீயவன் கூட இங்கே இல்லைன்ட்டான். துரியோதனன் போயிட்டு ஒரு நல்லவனும் கூட இங்கேயும் காணுங்கிறான். இவன் முதல் கருத்தாலே போகிறான், எல்லாம் இங்கே வந்து கெட்டவன் தீயவன் அப்படின்னு அவன் பார்க்குறான். அவன் பார்க்கும்போது ஒருத்தன் மாடு ஓட்டிகிட்டு போகிறத விட ஏதோ திருட்டுத்தானோ, அவன் சொந்த மாட்டில் இன்னொருத்த மாடை எடுத்துகிட்டு போகிறான்னு நினச்சிக்குவான். இவன் கருத்து அப்படி இருக்குது. தர்மர் போய் பார்த்தாருன்னா பாங்க மாடை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த உலகத்தில் நல்லவன் தான் இருக்கிறான், கெட்டவன் யாருமே காணுமே, மாட்டுக்கு வழி தெரியாது, இவன் கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு நம்ம பார்க்குற பார்வை மாறுது இல்லையா?
இப்போ புறவய பார்வை, ஆப்ஜெக்டிவ் விஷன், அதை நம்ம வளர்க்கணும். முக்திக்கு இது வந்து ஆப்ஜெக்டிவ் விஷன். முன்கூட்டிய முடிவு வேண்டாம், விசாரிப்போம், இருக்கட்டும், பார்த்து வைப்போம் அப்படின்னு வச்சுக்கணும். ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வைக்கவே கூடாது. அதுக்கு தான் உதாரணம் சொன்னோம். நாம் முன்பின் தெரியாத ஒரு கிராமத்துலேயோ அங்கே திருவிழாவுக்கோ நீங்கள் போயிருக்கிறீங்க, ஆக்சிடெண்ட்டாக போயிட்டீங்க. போகிற வழியில் இந்த கிராமத்தில் எல்லாம் தார தமட்டெல்லாம் இடிச்சிட்டு அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. கோயிலில் வந்து சீரியல் விளக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அங்கே ஜனங்கள்லாம் அங்கே போகிறாங்க, குடராட்டினெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் அந்த பக்கமாக போயிட்டுருங்க, நிறுத்துங்க வண்டியை, என்னென்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு குழந்தைய அழைச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே யாரும் உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க, அதை என்ஜாய் பண்ணுறீங்கல்ல. உங்களுக்கு யார் மேலேயாவது அந்த காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ, இவங்க இடிக்கிறாங்க, இவங்க தள்ளுறாங்க, அவனுக்கு முன்னுரிமை தராங்க, அது பண்ணுறாங்க இருக்குதா? இல்லையா? ஆனந்தமாக செலவில்லாமல் அனுபவிச்சுட்டு மறுபடியும் காரில் ஏறியோ உங்கள் மாட்டு வண்டியில் ஏறியோ உங்கள் ஊருக்கு போயிடுறீங்க. இது மாதிரி உங்கள் ஊருக்கு தான் உங்கள் லட்சியம். இங்கே நடுவில் வரதெல்லாம் உங்களுக்கு வந்து லட்சியம் இல்லை. முக்தி லட்சியம்னு இருந்தால் நமக்கு ஊரில் இருக்கிறதுல நம்ம காட்சியோடு முடிஞ்சு போயிடுச்சு, கருதல் எதுவும் இல்லை. ஆனால் அந்த திருவிழாவில் அந்த ஊர் ஜனங்க வந்திருந்தாங்கன்னா அங்கே எத்தனை பேர் எங்கள் உள்ளே இருப்பாங்க தெரியுங்களா? ஒருத்தர் மீசை முறுக்கிட்டு அவர் மேலே உட்காந்துட்டு இருப்பார். என்னை எதுக்கு கூப்பிடவே இல்லை? அப்புறம் அவனுக்கு எதுக்கு அழைப்பு வச்சிங்க? அவன் தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பண்ணியிருக்கிறான்ல, அந்த ஒரு நமக்கு தண்ணி வந்து இந்த மடத்தை மூடி விட்டவன் இல்லையா? இப்படியெல்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே எவ்வளோ குழப்பம் இருக்கிறத பார்க்குறேன். அங்கே ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கருத்து கூட இருக்காது, ஆனந்தத்தை தவிர. அப்போது எப்படியாவது அந்நிய மனுஷால்கிட்ட போயிட்டு காண்டல் மட்டும் கேட்டல் எல்லாமே இருந்து கூட யார் மேலேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், கருதல் இல்லாமல் ஆப்ஜெக்டிவாக பார்க்குறோம். திருவிழான்னு அப்படி தான் இருக்கும். குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க பார். அங்கே சண்டை நடந்தால் கூட அதை நாங்கள் ரசிக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் இல்லாமல் ஒரு திருவிழா எப்படி வந்து பிகு பண்ணுறாரு பார், எப்படி ஒரு விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு பார், எப்படி அவனை வந்து சேர்க்கவே மாட்டேங்கிறாரு பார், அப்புறம் எப்படி சமாதானம் ஆகிறார் பார். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் சினிமாவில் பார்க்குறம்போது நம்ம ரசிக்கிற மாதிரி கை தட்டுறோம். அதுபோல் நம்முடைய குடும்பமே அப்படி தான், நம்முடைய தெருவு அப்படி தான், நம்முடைய சொந்தக்காரங்களோட கல்யாணங்களும் காட்சிகளும் அல்லது துக்க சம்சாரத்துக்கு போனால் கூட அங்கேயே சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது கருதலை நம்ம விட்டு காட்சி மாத்திரம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புறவய நோக்கு வந்துடும், ஆப்ஜெக்டிவ் விஷன் வரும். அந்த புறவ நோய்க்கு தான் ஈஸ்வர பார்வைன்னு பேர். உள்ளதை உள்ளபடி பார்க்குறது. இப்படி தான் இருப்பாங்க, கெட்டவன் அப்படி தான் இருப்பான், நல்லவன் இப்படி தான் இருப்பான், ஏமாளி இப்படி தான் இருப்பான், ஏமாத்திரம் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகிறோம். இவனை தண்டி அவனை தண்டினு ஏன் செய்தான், அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. ஈஸ்வரன் அப்படி தான் பார்க்குறாரு. நான் பெற்று போட்டதுங்களாம் இப்படி தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, பார்ப்போம் அப்படின்னு சாட்சி மாத்திரம். அப்போ ஈஸ்வர பார்வைங்கிறது ஆப்ஜெக்டிவ் விஷன். நீங்கள் தனி மனித கண்ணோட உங்களை பார்த்தா ஜீவ பார்வை, அது ஜீவ திருஷ்டி, அது ஈஸ்வர திருஷ்டி. கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவ திருஷ்டி விட்டு ஈஸ்வர திருஷ்டி வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸ்வரன் ஆயிடுறீங்க. ஈஸ்வர திருஷ்டி வந்தால் ஈஸ்வரன் ஆயிடுறோம். சரி, வேறு கேள்வி இருக்குங்களா? காண்டல் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு கவர்ச்சி ஏற்படுது. அந்த கவர்ச்சியில் மறுபடியும் கர்மம் செய்ய வேண்டியது இருக்கும். அதை தொடர்ந்து எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது காண்டலும் ஒரு மிஸ்டேக் மாதிரி தான் சார் ஆகுது. அது அறியாத பருவத்தில் காண்டல் தான் மிஸ்டேக்கு காரணமாக இருக்குது. முதல்ல பார்த்தா தானே அவனுக்கு இத்தனை பிரச்சனைக்கு காரணம். பார்க்காம இருந்திருந்தால் அவனுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையில்ல. அவள் கேட்டுருந்தானே, கேட்காம இருந்தால் பிரச்சனை இல்லையே. அது நம்ம தவிர்க்கவே முடியாதுடா அர்ஜுனா. அது ஆத்மாவுக்கு இல்லை, அது அனாத்மா சம்மந்தப்பட்டது, அது அகங்காரத்தினுடையது. அகங்காரம் தான் கருதுதல் செய்யும், அதுதான் காணுது. இப்போ நீ ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அகங்காரத்தினுடைய காண்டலை பற்றி நீ என்ன பண்ண போகிற? எவனோ எதையோ பார்த்துட்டு போகிறான், உனக்கு என்ன? அப்படி தானே சொல்கிறான். என்னங்க அவனே பார்த்துட்டே இருக்கிறாருங்க, என்ன எவனோ ஏதோ பார்த்துட்டு போகிறான், உனக்கு என்ன? அப்படி தான் நம்ம மற்றவங்கள சரீரத்தை பார்க்குற மாதிரி நம்ம சரீரத்தை அப்படி பார்க்கணும். நம்ம மனசையும் அப்படி தான் பார்க்கணும். இந்த மனசை அப்படி தான் செய்யும், இது இப்படி தான் குறைப்பட்டுக்கும் அப்படின்னு குறை வந்துடுது, தெரிஞ்சு போச்சு. குறைப்படுறதும் தெரியுது, ஆனால் அது எதுவும் சொல்லுவானே, இந்த மனசு புத்தி இப்படி குறைப்படும் அப்படின்னு. அப்புறம் குறைப்படுறது குறைஞ்சி போயிடும். நிறைய பேர்கிட்ட இந்த குறைப்பட்டுக்கிறது தாங்க நிறைய இருக்குது. தன் மனக்குறை பேச்சிலையும் உறவுகளுடைய சம்பாஷணையிலையும் டிரான்சாக்ஷன்லேயும் தெரியுது.
எப்பவுமே அவர் நிறைவடையவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு செய்தாலும், எவ்வளவு பாராட்டினாலும், எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவில்லாத மனிதர்களாக இருக்கிறாங்க. குறை சொல்கிறாங்க. அப்படி திரும்பினவுடன் நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க. நாமளும் அதுக்கு வட்டிக்கு முதலாக அவங்க திரும்பினோன்னு நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இவன் குறை சொல்கிறதே இவன் பொழப்பு அப்படின்னு அவனும் குறை சொல்லுவான். குறை பேசுவது இந்த குறைவில்லாத மனசினுடைய தன்மை. இப்போ நம்ம மனத்தன்மையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஆப்ஜெக்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மனசையே காண்டல் கருதுதல். மனசை காண்டலோடு நிறுத்திங்க, கருது வேண்டாம். குறை வந்துடுச்சு, குறை சொல்கிற மனசு வந்துடுச்சின்னு பாருது, ஆனால் குறை சொல்ல வேண்டாம். கோபம் வந்துடுச்சு, கோபப்பட வேண்டாம். பயம் வந்துடுச்சு, பயப்பட வேண்டாம். பொறாமை வந்துடுச்சு, பொறாமப்பட வேண்டாம். இதுதான் கருதுதல் இல்லாமல் இருத்தல், காண்டல் மட்டும். அதனால் எனக்கு கோபமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது. ஞானிக்கு கோபமே வராதுன்னு. கோபம் வரும், ஆனால் கோபப்பட மாட்டார். பொறாமை வரும், ஆனால் பொறாமப்பட மாட்டார். இப்படியே இருந்துன்னு வச்சதுக்கப்புறம் பொறாமையும் வராது, கோபமும் வராது. நீங்கள் தான் படுறது இல்லையே. இப்போ படுறதுக்கு ஒரு அகங்காரம் வேணும் இல்லை? அப்போ அகங்காரம் ஒரு வேலை செய்ய உடனே என்ன ஒன்றுமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கோபம் வந்துடுச்சுன்னு 2 வார்த்தை பேசணும் இல்லைங்களே, வேண்டாங்க அப்படின்னு. அப்போ அகங்காரம் நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்கள் இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாங்கிறீங்க. எனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு அகங்காரம் செத்து போயிடும். அது ஆத்மாவாக மாறிடும். அகங்காரம் அழிக்கிறது இதுதான் ஆப்ஜெக்டிவ் விஷன், ஈஸ்வர பார்வை. சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.